ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். வணக்கம் எர்த் மக்களே. அருண் மாத்தேஸ்வரன், லோகேஷ் கனகராஜ், இன்னும் போல இதர புகை வண்டிகள்லாம் ஒன்னா சேர்ந்து புகைச்சு தள்ளி இருக்க படம் தான் டிசி, தேவதாஸ் சந்திரா. ஆக்சுவலி இது டிசி கிடையாது, டிஜே, அனிருத்துடைய டிஜே. டிஜேனா அதுவும் சாதாரண டிஜே எல்லாம் கிடையாது, கர்நாடக சங்கீத டிஜே. சண்டை வரிசை, சரளி வரிசையெல்லாம் அப்படியே வந்து விழுறது, அப்படியே தீம் தருகிட தின்னத்தா தின்னத்தா தின்னத்தான்னு பிள்ளையாண்டா வெளுத்துட்டான் போங்கோ. ஒரு கடத்துல தேவதாஸ் சந்திரா கதையை தான் கேட்டுக்கிட்டு இருக்கோமா, இல்ல கிருஷ்ணன் ஆண்டாள் கதையை கேட்டுக்கிட்டு இருக்கோமான்னு ஒரு ஆக்ஷன் பிலிம் அப்படியே ஒரு தெய்வீக நிலைக்கு எலிவேட் பண்ணிட்டாப்புல அனிருத். இந்த பிள்ளையாண்டா பரவாயில்ல, இன்னொரு பிள்ளையாண்டா இருக்கான். அவன் வாசிச்சிருந்தானா அவன் என்ன வாசிக்கிறான், என்ன வார்த்தை உச்சரிக்கிறான்னு ஒன்னும் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. இதுக்கு இவன் எவ்வளவு தேவலாம். நல்ல டிஜே இருக்கு. பப்புக்கு போறதுக்கு முன்னாடி எப்படி வீட்லயே ஒரு மட்டமான சரக்குல 2 ரவுண்டு போட்டு கடைசி ரவுண்டு அப்படியே அந்த பப்புல போய் போட்டோம்னா, என்னதான் போதை லேசா தெளிகிற மாதிரி இருந்தா கூட அந்த டிஜே தெளிய விட மாட்டான். அவன் அப்படியே நம்ம போதையை பம்ப் பண்ணி ஒரு பீக் லெவல்லே வச்சிருப்பான். லேசா குறையிற மாதிரி இருந்தா கூட நம்ம விட மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டுல பண்ண சத்தியத்தை மீறி அங்க போய் கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணி குடிச்சுக்கிட்டு இருப்போம். கிட்டத்தட்ட அனிருத்துக்கு இவன் கொடுக்குற சம்பளம் வந்து அந்த டிஜே கொடுக்குற சம்பளம் மாதிரி தான். லேசா சரக்கு உள்ள போய் கொஞ்சம் அட்ரினலினோ டோபமைனோ சுரக்க ஆரம்பிச்ச உடனே அதை நான் ஸ்டாப்பா தொடர்ந்து சுரக்க வைக்கிறது போல டிஜே வாசிக்கிட்டே இருக்க மாதிரி அனிருத் வந்து படம் ஃபுல்லா வாசிச்சு நீங்க சொல்ல நினைக்கிற ஏதோ ஒரு கதையை காப்பாற்றி விடுறாப்புல. அதுக்கு உறுதுணையாக ஒரு எடிட்டர் வேற கரெக்டா பீட்டுக்கு ஷார்ட்ஸை கட் பண்ணி அப்படியே படத்தை வந்து ஒரு பர்ஃபெக்டா பிரசன்ட் பண்றாப்புல. சரி, இது 2 தான் படத்துல நல்லா இருக்கா, மற்றபடி படம் நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டா அப்படி சொல்ல முடியாது. அருண் மாத்தீஸ்வரன் எப்போதும் போல ஒரு ரிவெஞ்ச் ஆக்ஷன் டிராமா கதையை தான் சொல்றாரு. ஆனால் இதற்கு முன்னாடி அவர் எடுத்த முயற்சிகளை விட இந்த தடவை கொஞ்சம் பெட்டரா கிராக் பண்ணிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் இது வரைக்கும் சொன்ன எல்லா கதையிலுமே ஹீரோ யாரோ ஒருத்தருக்காகவும் இல்ல ஏதோ ஒரு குரூப்புக்காகவும் சண்டை போட கிளம்புவாரு. ஆனா அந்த யாரோ ஒருத்தர் மேலேயோ இல்ல அந்த குரூப் மேலேயோ நமக்கு ஒரு சிம்பத்தி வரணும் இல்ல, வந்தாதானே இவர் போடுற சண்டையெல்லாம் வந்து ஒர்க் ஆகும். இப்போ உதாரணமா இயக்குனர் பாலா படங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா படத்துலயும் கிட்டத்தட்ட ஒரே கதை தான். ஃபர்ஸ்ட் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை காட்டுவாரு. அந்த குரூப் ஆஃப் பீப்புள் அந்யோன்யமா அன்பா வாழ்றதை பார்த்து நமக்கு அவங்க மேல வந்து ஒரு அன்பும் பாசமும் கரிசனமும் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த குரூப்ல இருக்க யாரோ ஒருத்தனை ஏதோ ஒரு வில்லன் வந்து கொண்டுருவாரு. அதுக்கு அந்த குரூப்ல இருக்க ஒருத்தன் போய் பழி வாங்குவான். ஸோ அந்த குரூப் ஆஃப் பீப்புளையோ இல்ல வஞ்சிக்கப்பட்டவர்களையோ நமக்கு ஏற்கனவே ரொம்ப பிடிச்சு போயிட்டதுனால இந்த பழி வாங்குதல் ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்கா இருக்கு. ஆனா அருண் மாத்தீஸ்வரன் இதே மாதிரியான ரிவெஞ்ச் கதைகளை எடுக்கும் பொழுது இந்த விக்டிம் மேலேயோ இல்ல பாதிக்கப்பட்டவர்கள் மேலேயோ நமக்கு பெருசா கரிசனம்லாம் வர்றது இல்லை. ஏன்னா அதெல்லாம் வெறும் ஒரு ரிட்டன் எலிமெண்டா தான் அங்க எக்ஸிஸ்ட் ஆகுதே தவிர நம்மள ப்ராப்பரா எமோட் பண்றது இல்லை. ஆனா இந்த படத்தில் ஒரு சிறு மாறுதல். இந்த படத்திலும் இந்த கதாநாயகன் யாருக்காக சண்டை போட நினைக்கிறாரோ, எதுக்காக இந்த பிரச்சனை எல்லாம் ஆரம்பிக்கிறாரோ அவங்க மேலாம் நமக்கு பெருசா கரிசனம் எல்லாம் வரல. 1க்கு 3 தடவை அந்த இழப்பை அருண் மாத்தீஸ்வரன் ஹைலைட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனாலும் கூட அதெல்லாம் பெருசா ஒர்க் ஆகல. பட் லேட்டர் பார்ட்ல அவர் வந்து இந்த கதைக்குள்ள இன்க்ளூட் பண்ற இந்த சந்திராங்கிற கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த கேரக்டர் ஒரு பெரிய துயரத்தை அனுபவித்ததா தான் இந்த படத்துல காட்டுறாங்க. ஆனா அந்த துயரத்தை பார்த்துலாம் நமக்கு பெரிய கரிசனம்லாம் வரல. ஏன்னா அதுவும் ரொம்ப ஸ்டேஜாவும் டெம்ப்ளேட்டாவும் தான் இருந்துச்சு. ஆனால் எப்போதும் போல ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை எப்படியெல்லாம் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறானோ அந்த மாதிரியான கதாபாத்திரங்களை ஒரு பெண்ணுக்கு எழுதும் பொழுது ஆண்களுக்கு அதை பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ பேசிக்லி ஆடியன்ஸ் லைக் சந்திரா. அவளுக்காக சண்டை போட போற லோகேஷையும் வந்து எல்லாரும் ஆதரிக்கிறாங்க. ஸோ அப்படி இப்படின்னு பண்ணி ஒரு 500 பேரை கொண்டு ஒரு 5000 புல்லட்டுகளை வீணடிச்சு பல டேங்கர் லாரிகளை ரத்தத்தை கொண்டு வந்து பீச்சி அடிச்சு ஒரு வழியாக அந்த படத்தை முடிச்சிட்டாங்க. இந்த படத்துடைய பட்ஜெட்ல மேஜர் காஸ்ட் வந்து ஃபேக் பிளட்டுக்கும் புல்லட்ஸ்க்கும் அப்புறம் வந்து சிகரெட்டுக்கும் தான் செலவு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் போதையும் போதைப் பொருள்களும் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருந்த காலத்துல இந்த கதையை அருண் மாத்தீஸ்வரன் எழுதியிருக்காரு, எடுக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. இது வந்து போதை ஒழிப்பு சம்பந்தமான கதையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படிலாம் கிடையாது. ஏன்னா நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா இந்த படம் ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க கொஞ்சம் கிசால போனீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான எஃபெக்ட் கொடுக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்னல, டிஜே ஒரு பக்கம் வாசிக்கிட்டே இருப்பாரு, லோகேஷ் கனகராஜ் ஒரு பக்கம் கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டே இருப்பாரு, இன்னொரு பக்கம் சுடுவாங்க, ரத்தம் தெரிக்கும், இப்படி என்னென்னமோ நடக்கும் படத்துல. இது எல்லாம் சேர்ந்து உங்க கிசா வந்து இறங்காம ஒரு பீக்லயே மெயின்டைன் ஆகும். ஸோ பேசிக்கலி கிசால இருக்கவனை கேபிட்டலைஸ் பண்ற மனநிலையில தான் இந்த படமே எழுதப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அன்பார்ச்சுனேட்லி தமிழ்நாட்டில் ஒரே நல்ல போதை ஒழிச்சிட்டாங்களா? இந்த மாதிரியான சூழல்ல கூட இந்த படத்தை தைரியமா ரிலீஸ் பண்றாருன்னா அருண் மாத்தீஸ்வரனுக்கு உண்மையிலே அவர் கிராஃப்ட் மேல கொஞ்சமா நம்பிக்கை இருக்குன்னு தான் அர்த்தம். நான் பார்த்த ஷோல ஸ்கிரீன்ல ஓடிட்டு இருந்த படம் ஒன்று, டிஜே மியூசிக் ஒன்று, அப்புறம் ஆடியன்ஸோட ரியாக்ஷன், இது எல்லாம் சேர்த்து என்னால் அந்த 2 மணி நேரம் 20 நிமிஷத்தை கடக்க முடிஞ்சிருச்சு. அன்லைக் எஸ் அதர் ஃபிலிம்ஸ். ஸோ இந்த படம் வந்து உங்களை பார்க்கும்போது டயர்டாக்காது, அயற்சி ஏற்படுத்தாது, ஏன்டா இந்த படத்துக்கு வந்தவங்களாம் தோண வைக்காது. அட் த சேம் டைம் இந்த படம் உங்களுக்கான படமா அப்படிங்கறத நீங்க தான் கண்டுபிடிச்சுக்கணும். ட்ரெய்லர் பாக்குறீங்களா, அதுக்கு மேல இந்த படத்துல எதுவுமே இருக்காது. அது என்ன ப்ராமிஸ் பண்ணுதோ அதான் படம். வழக்கமா இந்த நடிச்சவங்க எல்லாம் பெருசா விமர்சனம் பண்றது இல்லை நானு. ஆனா கூட லோகேஷ் கனகராஜுக்கு இது முதல் படம். அவர் ஒரு ஃபில்ம் மேக்கரா இருந்து ஆக்டர் ஆயிருக்காரு. அப்படிங்கிறதுனால பொதுவாகவே இயக்குநர்களா இருந்து நடிக்க வரவங்க எல்லாருமே கொஞ்சம் நல்ல ஆக்டரா தான் ஆயிருப்பாங்க. நீங்க பாரதி ராஜா ஆரம்பிச்சு எஸ் சூர்யால இருந்து சமுத்திரகனின்னு பல பேர் இருக்காங்க. அந்த வகையில லோகேஷ் கனகராஜும் அவருக்கான மீட்டர் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அளவாவே பிளே பண்ணிருக்காரு. அவருக்குன்னு ஸ்டாண்டர்டா ஒரு டைலாக் டெலிவரி பிடிச்சிக்கிட்டாரு. லோகேஷ் கனகராஜுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா இந்த ரோல் வந்து அவரை சுற்றி எழுதப்பட்டிருக்கு, அவருக்காகவே எழுதப்பட்டிருக்கு. அதனால அது அவரோட வெர்ஷன்லயே அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இட்ஸ் நாட் லைக் மகாபாரதம் எழுதி அதுல ஒரு கேரக்டர் வந்து இவர் பெர்ஃபார்ம் பண்ணாரு, பயங்கரமா நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாரு அப்படின்னு இல்ல. சோ திஸ் கேரக்டர் இஸ் வெல் வித்தின் லோகேஷ் கனகராஜ் ஸ்கோப்.
இதுவே அவருடைய ஸ்கின்லேருந்து வேற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுத்துருந்தாரு அப்படின்னா மேபி நம்ம அதை எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு லைட்டாக விமர்சனம் பண்ணியிருக்கலாம். பட் இதை வச்சு பெருசாக ஜட்ஜ் பண்ண முடியல. இப்போ ஆடியன்ஸ்க்கு வரும் இது உள்ள வந்து படம் போட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு மச்சான் யார் மச்சான் டேரக்டர் அப்படின்றான். இன்னொருத்தனுக்கு சஞ்சனாவுக்கும் வாமிகாவுக்குமே வித்தியாசம் தெரியல. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா பெருசான பேக்ரவுண்ட்லாம் எதுவுமே தெரியாம எப்படி இவங்க ஓப்பனிங் ஷோ படத்துக்கு வராங்க அப்படின்னு பார்த்தா வந்தவன்ல நிறைய பேர் வந்து இந்த படத்துல இருந்த ஒரு சில ஹூக் மியூசிக்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது ஆன்லைன்ல இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்ட் ஆச்சு இல்லையா, அந்த மியூசிக் எல்லாம் இடம்பெறக்கூடிய காட்சிகளை வீடியோல ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து ரீல்ஸாகவும் ஸ்டோரியாகவும் போடுறதுக்கு தான் வந்திருக்கான். என் பக்கத்துல இருந்த ஒருத்தன்லாம் வந்து படத்தை முழுசாவே ரெக்கார்ட் பண்ணிட்டான். ஆக்சுவலி நீங்க ஜி.கே. பிரசன்னோட கட்டை விட இந்த பக்கத்துல இருந்த பையன் எடுத்த கட்டை பார்க்கணும். ஏன்னா கொஞ்சம் அயற்சி ஏற்படுற காட்சியெல்லாம் அவன் ரெக்கார்ட் பண்ணல. எதெல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம்ல அவனுக்கு வந்து வியூஸையும் லைக்ஸையும் வாங்கி தருமோ அட்டென்ஷனை கொடுக்குமோ அந்த காட்சிகளை மட்டும்தான் அவன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கான். ஸோ அவன் ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் அப்படியே நீங்க எடிட் பண்ணி போட்டீங்கன்னா படம் வந்து கண்டிப்பா ஒரு 1.25 மணி நேரம் வரும். அந்த 1.25 மணி நேரம் கட்டு இன்னும் கிறிஸ்பாவும் எஃபெக்டிவாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்கள பல பேருக்கு வந்து இந்த படம் முக்கியம் கிடையாது, அதுல ஓடுற காட்சிகளோ அது சொல்லக்கூடிய கதையோ அதுக்கு யூஸ் பண்ற டெக்னாலஜியோ எதுவுமே முக்கியம் கிடையாது. இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங்கா பாப்புலரா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மியூசிக் இடம்பெற்ற ஒரு படத்தை நான் போய் நேரில் பார்த்துட்டேன் அப்படிங்கறத உலகத்துக்கு சொல்லணும். அவங்களுடைய சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ்ல அதை பதிவு பண்ணணும். அதற்கு அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அட்டென்ஷன் அன்னைக்கு அவங்களுக்கு கிடைக்கணும். இப்படி ஒரு ஹூக்ல மாட்டிட்டு அது இவங்களை இழுக்கிற பக்கம்லாம் போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இவர்களுடைய எண்ணம் சிந்தனை செயல்பாடெல்லாம் இன்னைக்கு இவங்க மாட்டின ஹூக் சம்பந்தமா இருக்கும். நாளைக்கு இன்னொரு ஹூக்ல போய் மாட்டுவானுங்க, அது இழுக்கிற பக்கம்லாம் போயிட்டு இருப்பானுங்க. என்னைக்காவது ஒரு நாள் இவனுங்க வந்து ரொம்ப நியாயமா ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த ஜெனரேஷனை வந்து முழுமையாக நம்ப முடியல. இறுதியாக என்னுடைய கருத்து, இந்த இயக்குனர்கள் எல்லாம் இவங்க ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரி படம்லாம் எடுக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் வந்து ஆக்ஷன் ஃபிலிமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நோ, தீஸ் ஆர் வெரி வயலண்ட் ஃபிலிம்ஸ், டாக்ஸிக் ஃபிலிம்ஸ். இந்த படத்தில் காட்டக்கூடிய சிகரெட் பிடிக்கக்கூடிய காட்சியா இருக்கட்டும், சரக்கடிக்கக்கூடிய காட்சியா இருக்கட்டும், பாட்டில் எடுத்து உடைக்கிறது, கத்தி எடுத்து குத்துறது, துப்பாக்கி எடுத்து சுடுறது போன்ற காட்சிகள் எல்லாம் அதை எலிவேட் பண்ற மாதிரியான மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட்ஸ், விஷுவல் எஃபெக்ட்ஸ், ரத்தம் தெரிப்பது போல காட்டக்கூடிய காட்சி அமைப்பு, இதை எல்லாத்தையும் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்றது இருக்குல்ல, அதுவும் குறிப்பா யங் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்றது ரொம்பவும் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. அதுக்காக ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் அகிம்சையை போதிக்கணும்னு நான் சொல்ல வரல. ஆனா இது ஆக்ஷன் ஃபிலிமே கிடையாது. இது வந்து பிளட்டி கோரி வயலண்ட் ஃபிலிம். குறிப்பா இந்த படத்துல ஒரு இன்டர்வல் காட்சி ஒன்று வருது. அதுல நடக்கக்கூடிய வயலன்ஸும் சண்டைகளையும் பார்த்து இந்த ஆடியன்ஸ் வந்து அதுக்காக கத்துவதும் விசில் அடிப்பதும் தவறாம அதை இவங்க போன்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிறதையும் பார்க்கும் பொழுது என்னதான் இந்த இளைஞர்கள் பிராண்டடான க்ளோத்ஸ் போட்டிருந்தாலும் நல்ல ஸ்கின் கேரோட பாக்குறதுக்கு முழு முழுன்னு இருந்தாலும் இவங்க சோசியல் மீடியால ரொம்ப நியாயமானவர்களாகவும் ரேஷனலான மனிதர்களாகவும் பேசினாலும் டீப் டவுன் இவனுங்க இன்னும் மிருகமாவே இருக்காங்கிறது தான் இதெல்லாம் காட்டுது. இதெல்லாம் சினிமான்னு எல்லாருக்கும் தெரியும். சும்மா அவங்க வந்து வெண்ட் அவுட் பண்றாங்க, இதெல்லாம் ரியாலிட்டியில யாரும் போய் செய்ய முடியாது, செய்யவும் மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. இதெல்லாம் வேற ஊர் படங்கள்ல வரும்பொழுது இதெல்லாம் ஃபேண்டசி, கற்பனை, சினிமான்னு நமக்கு தெரியும். ஆனா நம்ம ஊர்ல நம்ம தோல் நிறத்தையே கொண்ட ஒருத்தன், நம்மள மாதிரி சட்டை போட்டிருக்க ஒருத்தன், நம்மள மாதிரி தலை வராத ஒருத்தன் இப்படி எல்லாம் போய் சண்டை போடும் பொழுது, அடிக்கும் பொழுது, கொல்லும் பொழுது, அவனுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒன்று நியாயம்னு பேசிக்கிட்டு தெரியும் பொழுது இதே நியாயத்தை பேசிக்கொண்டு இவர்களும் இதே மாதிரி பிஹேவ் பண்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இவனுக்கு வந்து அந்த நியாயத்தை எல்லாம் விட்டுருவானுங்க. ஆனா இதே மாதிரி நம்மளும் ஒரு சட்டையை போட்டு, இதே மாதிரி நம்மளும் கையில ஒரு சிகரெட் பிடிச்சி, இதே மாதிரி நம்மளும் எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டா செமையா இருக்கும்ல அப்படின்னு நினைச்சிட்டு தான் வீட்டுக்கு போவானுங்க. இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை. ஆனாலும் கூட சினிமாவில் பிழைப்பு நடத்துபவர்களுக்கு வயலன்ஸை வச்சு வியாபாரம் பண்றது தவிர வேற வழி இல்லை பெருசா. இந்த ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து இதை பகிரங்கமா ஒத்துக்கிட்டு படம் எடுத்தாங்கன்னா பரவாயில்ல, அது வந்து சரி ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்னே போய் படம் பார்த்துட்டு வந்துடலாம். ஆனா இவங்க இதை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு ஒரு ஓட்ட லாஜிக் கேவலமான ஒரு நியாயத்தை சொல்றாங்க. இது அருண் மாத்தேஸ்வரன் மட்டும் இல்ல, வெற்றிமாறன் வரைக்கும் இதை தான் செய்யறாங்க. ஆக்ஷனை தான் அவங்க எடுக்கிறாங்க, இந்த வயலன்ஸை தான் அவங்க விற்கிறாங்க. அதுக்கு பின்னாடி சமூக அக்கறை இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு கருத்தை மட்டும் சொல்றாங்க. இதெல்லாம் வந்து சாராய கடையில நல்ல ஆரோக்கியமான சைட் டிஷ் சப்ளை பண்ற மாதிரி தான். இப்ப வெற்றிமாறன் வச்சிருக்க சாராய கடையில நல்ல ஆர்கானிக்கான GMO இல்லாம தமிழர் மரபுப்படியும் மனிதாபிமான அடிப்படையிலும் உருவாக்கப்படுற சைட் டிஷ் எல்லாம் கொடுக்கப்படுது. அதே நேரத்தில் அருண் மாத்தேஸ்வரன் கடையில நல்ல காரசாரமான சைட் டிஷ்கள் கொடுக்கப்படுது. பேசிக்கலி இது எல்லாமே சாராய கடை தான். ட்ரிங்கிங் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது நாட்டுக்கும் வீட்டிற்கும் கேடு. இந்த மாதிரியான குதர்க்கமான கருத்துக்கள் எல்லாம் கேட்பதற்கு சென்டர் சிட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.